கரூரில் சுயேட்சை வேட்பாளர்கள் பழனி பாத யாத்திரை செல்பவர்கள் அமைத்துள்ள பந்தல்கள் திமுக சார்பில் போடப்பட்டுள்ளதாக எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றனர் என திமுகவை சேர்ந்த துணை மேயர் பேட்டி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூரில் அனுமதியின்றி 100 இடங்களில் செட் அமைத்து பொதுமக்களை அடைப்பதற்காக மனித பட்டிகள் தயார் நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் இன்று காலை கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளித்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பலர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து துணை மேயர் தாரணி சரவணன் செய்தியாளர்களை சந்தித்தார். 6 பகுதிகள் 3 ஒன்றியங்கள் என 9 பணிமனைகள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற இடத்துல தேர்தல்னு வந்துட்டா சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, அவங்க செட் அமைக்கலாம். அது இல்லாம சொந்த காரணங்களுக்காக இப்போ விசேஷத்துக்கு, கால்நடைகள் அடைக்கிறதுக்கு, நீர்மோர் பந்தலுக்கு, பழனி பாத யாத்திரை குழுக்கள் நிறைய பேர் தங்குறாங்க, இது மாதிரி கூட செட்டு போட்டுக்கலாம். எல்லாமே திமுக தான் அமைச்சதுன்னு இவங்க குற்றம் சாட்டுறது அவங்களோட தோல்வி பயத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாசமா அதிமுக மாவட்ட செயலர் உங்களுக்கு தெரியும், ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு. எந்த இடத்துலையும் மக்கள் வரவேற்பு இல்லை, கூட்டம் இல்லை, எழுச்சி இல்லை. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கே போய் அவர் திமுக மேல குற்றம் சாட்டுறாரு. இது எதனால? இப்ப திமுக கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி 5000 கோடிக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இது வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, அரவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, பசுவாலை பாலம் கட்டியிருக்காரு, லைப்ரரி திருவள்ளுவர் கிரவுண்ட்ல 7 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காரு, புதிய பேருந்து நிலையம் 40 கோடி கொண்டு வந்திருக்காரு, ஈரோடு ரோட்ல கோதை நகருக்கு பக்கத்துல டைட்டில் பார்க் 38 கோடி கொண்டு வந்திருக்காரு. இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களால பொறுக்க முடியல. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவு பளிச்சுன்னு இருக்குது. எல்லாமே தார் ரோடு, புதிய தார் ரோடு. குறிப்பா சொல்லணும்னா இப்ப நம்ம நிக்கிற இந்த 48வது வார்டுக்கு மட்டும் 17 கோடி ரூபாய் மாநகராட்சியில் நிதி ஒதுக்கி. மாநகராட்சிக்கு மட்டுமே எவ்வளவு 1000 கோடி நிதி வாங்கி கொடுத்துருக்காரு. வடிகால் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கான். இவங்க பிரச்சாரம் எடுபடல, இவங்க சாதனைகளை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த சாதனையும் சொல்ல முடியல. எல்லாமே நீங்க மெடிக்கல் காலேஜ் கூட மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டதுதான், இவர் கொண்டு வரல. அதனால வெறுப்பின் உச்சத்துக்கு போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வெங்கமேட்டில் அனுமதியே வாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அனுமதி வாங்கினா தான் காவல்துறைக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து அறிவிப்பு கொடுப்பாங்க, அவங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணி விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏதாவது பேசி ஒரு அசம்பாதம் ஏற்பட்டா திமுக மேல பழி சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றங்கிற பேர்ல பெண்களை, குறிப்பா பெண்களை, வேளாண்மை கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு இழிவுபடுத்தி எப்படி பேசினாரு? முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், இப்படித்தான் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறதா? இது அவரோட சுயரூபத்தை காட்டுது. அவர் ஒரு தரமான ஆள் இல்லைங்க காட்டுது. இப்ப எப்பவுமே திமுகவோட கோட்டை கரூர் மாவட்டம், செந்தில் பாலாஜி ஒரு கோட்டை. ஸ்டாலின் கண்டிப்பா ஜெயிக்கிறாரு, அடுத்த ஆட்சி அமைவது உறுதி. கரூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை இடத்துல? 7 இடத்துல 9 இடத்துல போட்டிருக்கு. இப்பதானே சொன்னேன், 9 இடத்துல தாண்டி எல்லாமே வேற. ஆமா, அவங்க சொந்த இடத்துக்காரங்க போட்டிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர் நாளைக்கு வரலாம், அவங்க போடலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது.